வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ எங்கிருந்தாலும் சரி, இன்று இந்த கந்தனின் வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக என்னை தவிர்த்து விடாது. உன்னோடு பேச உன் கந்தன் வந்திருக்கும் இந்த நேரம் என்னை உதாசீனம் செய்து விடாது. ஒருவேளை இன்று என் வார்த்தைகளிலிருந்து உனக்கு கிடைக்கப் போடிய ஒரு மகிழ்ச்சியை நீ பெறாமல் சென்று விட்டாயானால் வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு நிலை உனக்கு வந்துவிடும் அல்லவா? அதனால் தான் கந்தன் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டியதாகிவிட்டது. என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனது கஷ்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுது எல்லாமும் இந்த கஷ்டங்களை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரும். இப்படி உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்வது தானே இந்த வாழ்க்கை. அந்த சமயத்தில் உனக்கு நீயே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இதுதானே. என் குழந்தையே, சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று யோசித்து யோசித்து கடைசியில் அதை எல்லாமும் பெற முடியாமல் தவிக்கும் இந்த நேரம், என் குழந்தை, நீ எதற்காகவும் இனிமேல் கலங்காது. உன் அப்பன் இந்த கந்தன் நான் உன்னிடத்தில் வந்து சேர்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நிறைவாக பெற வேண்டும் என்பதுதான் இந்த கந்தனின் விருப்பமும் கூட. என் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதோ, கண்ணீரில் இருக்கும் பொழுதோ, கவலையில் இருக்கும் பொழுதோ, எப்படி இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இந்த 2 முக்கியமான விஷயங்கள் உனக்கு நினைவில் இருக்கட்டும். இப்பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த கவலைகளும் கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. நீ எவ்வளவுதான் அழுதாலும் புரண்டாலும் சரி, இந்த கஷ்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் என்று நீ உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இப்போது உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை விட அதை தாங்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய சக்தியையும் திறமையையும் மன வலிமையையும் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கந்தனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தந்து கொண்டிருக்கும் இந்த காலமும் நேரமும் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னோடு உடனிருந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைக்காமல் நமக்கு தெய்வம் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கிவிடு. மேலும் மேலும் உனக்கான நேரங்களை நான் உன் வசமாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனிருந்து நடத்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உண்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. இழந்ததை எல்லாம் மீட்டுத் தரும் கந்தனின் மந்திரத்தை உனக்கு சொல்லவா இன்று? என் பிள்ளையே, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்று இந்த செய்தியை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, அப்பன் உனக்கு அதனை சொல்லித்தரவா? ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, ஷடாக்ஷரனே,
என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவகா. என் குழந்தையே, இது என் பிள்ளைகளான எல்லோருக்கும் நிச்சயமாக தெரிந்த ஒரு மந்திரம். வெற்றி தரும் முருகனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும். ஒரு முறை நிறுத்தி நிதானத்துடன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனதார நினைத்து கூறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும். முருகா முருகா என்று நீ உச்சரிக்கின்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழுத்தமான உண்மையான அன்பை வெளிப்படுத்தும். அது அவரிடமிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, தெய்வத்தினுடைய அருளாசிகளை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதும் தேடிக்கொண்டே மட்டுமே இருக்கக்கூடாது. கையில் கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும். உன் கையில் கிடைத்ததை நினைத்து நீ சந்தோஷப்படவும் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்திடம் எப்பொழுதுமே வேண்டுதலை பெரிதாக வைக்காமல் நன்றி சொல்லி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் தெய்வமே வந்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எதனால் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வத்திடம் நன்றி சொல்லியே நீ பழகிவிட்டாயானால் தெய்வமே நாம் எதுவும் செய்யாமலேயே இந்த பிள்ளை நமக்கு நன்றி சொல்கிறதே என்று சொல்லி மனமுடைந்து உன்னை தேடி ஓடோடி வந்து விடவும் வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் விட்டு விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதே நடத்தும். இந்த கந்தன் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் என்பதும் உண்மை. கந்தனினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ சரியாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் இன்றி வாழ்க்கையில் சாதனைகளை படைத்தவர்கள் யாருமே கிடையாது. சோதனையை கண்டு தயங்காமல் இரு. எல்லாமும் நன்மைக்கே என்று நீ முன்னேறி செல்ல செல்ல உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. பாவத்தை மனிதனுக்கு செய்துவிட்டு மன்னிப்பை கடவுளிடம் கேட்பார்கள் இந்த மனிதர்கள். அதுதானே உண்மை. பாவங்களை செய்வதற்கு முன்பாக யோசிப்பதில்லை. ஒரு கஷ்டத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக சிந்திப்பதில்லை. எல்லாவற்றையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல தெய்வத்திடம் சென்று மன்னிப்பு கேட்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இங்கு கிடையாது. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. உதவிகள் என்பது நாம் கேட்டு பெறுவதை விட தானாக உன்னை வந்து தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதுதான் அன்பாகவும் அழகாகவும் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாமுமே கந்தன் இருந்து உன்னை ஆட்சி செய்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உழைப்பு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சோதிக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நான் வருகின்ற பொழுது என்றுமே உனக்கு வெற்றியை நிலைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களை எல்லாமும் இனி நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளும் போது கந்தன் உன் முன்னால் நிற்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் சொன்ன மந்திரத்தை நான் சொல்லும் பொழுதே எழுதி வைத்துவிட்டு பாராயணம் செய்து பார்.
நிச்சயமாக உன் வெற்றியை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.